ஹலோ ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். அத்தை மணத்தக்காளி கீரை கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த கீரையை பொரியல் செஞ்சுட்டு பச்சை மணத்தக்காளி காய் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நிறைய பூண்டெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் பூரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மிக்ஸி ஜாரில் ஒரு பீட்ரூட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணி கலந்து பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டேன். கீரை பொரியலில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி புளிக்குழம்புல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணி 2 இறக்கிட்டேன். என்னோட பப்பாயா நல்லா பழுத்து இருந்தது. ஹஸ்பண்ட் அதை பீல் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீலா பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பப்பாயா கூடவே சிகப்பு கொய்யா பிளாக் ரைசன்ஸ் வச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரிக்கு கிழங்கு ரெடி பண்ணியிருந்தேன். காலையிலே உருளைக்கிழங்கு வேக போட்டிருந்தால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. ஆல்சோ நீலா பாப்பாவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கலாமேன்னு ஃபஸ்ட் டைம் தான் இந்த பீட்ரூட் பூரி ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் போது இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 பூரி ரெடி பண்ணிவிட்டு மீதி மாவு எனக்கு சப்பாத்திக்கு எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.